நம்முடைய நேரத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டைம் ஸ்கில் ட்ரெய்னர் உஷா ராமகிருஷ்ணன். வணக்கம். என்ன நேர நிர்வாகம் இன்னும் நல்லா போயிட்டுருக்கா? இன்றைக்கி இன்னொரு விஷயம் எனக்கு பகிர்ந்துக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்ஜெட் மேனேஜ்மெண்ட், அதாவது நவீன சாதனங்கள், இதுவும் நம்ம வாழ்க்கையும் எப்படி போயிட்டுருக்கு? இந்த நவீன சாதனங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உதவுதா, இல்லை நாம் நம்மளை அறியாமல் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்ருக்குமா அப்படின்ற சந்தேகம் வர அளவுக்கு நம்ம சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு. தொலைக்காட்சி அப்படின்றத விஷயத்தை எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு சேனல் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு ஆவலாக தூண்டி நம்ம உட்காந்து பார்ப்போம், பாக்கி நேரம் வேறு வேலை பண்ணுவோம். இப்போ நூற்றுக்கணக்கான சேனல்கள், அவங்க அத்தனை பேரும் அவங்க வியாபாரம் செஞ்சாகணும், அவங்க ப்ரமோட் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாம் எவ்வளவு நேரம் இதில் செலவழிக்கிறோம், இதனால் நம்ம வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் தொலைக்காட்சியை யூஸ் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டுக்கு, ஒரு ரீசார்ஜுக்குன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி முன்னாடி உட்காருவோம். அதுக்கு அப்படியே 1 மணி நேரம் இழுத்துட்டு போவோம். அந்த நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த நேரத்தை வச்சுட்டு நம்ம இதை விட ஏதாவது பெட்டராக நிச்சயமாக நம்மளால் செஞ்சுருக்க முடியும். இப்போ ஒரு மெகா சீரியலை பார்க்குறோம், அது என்னமோ இது சீரியலை பார்த்தோம், இதுக்கு அடுத்த சீரியல் யார் வீட்லேயோ ஏதோ பிரச்சனைனா நமக்கு அதில் ஒரு சுவாரஸ்யம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் ஒரு மணி நேரம் போயிடும். இல்லை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது உற்சாகமாக இருக்குமா, நம்மளுக்கு நொந்து தான் போகிறோம் வாழ்க்கையை பற்றி பார்த்தோன்னா. அதே மாதிரி ஒரு காமெடி சேனலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அத்தனை வசனங்களும் நாம் மனப்பாடமாக பேசுவோம். ஏன்னா அத்தனை தடவை நாம் அதை பார்த்துருப்போம். ஒரு மியூசிக் சேனல்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்டெல்லாம் பார்த்த பாட்டு தான், கேட்ட பாட்டு தான், நிச்சயமாக தேவை தான். ஆனால் இதை நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நாம் எல்லாத்தையும் மறந்துட்டு அது முன்னாடி உட்காடுறோமா அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சச்சின் தெண்டுல்கர் கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்க்குறதில்ல, அவர் போய் விளையாடி சாதனை பண்ணி இன்றைக்கி நம்ம இந்தியர்கள் மனசில் அவர் நின்றுட்டுருக்கார். ஆனால் நாம் நம்மளுடைய கனவுகள் ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், ஒரு தலை சிறந்த பாடகி ஆகணும், இந்த மாதிரியெல்லாம் கனவை வச்சுக்கிட்டு நிறைய நேரம் தொலைக்காட்சி முன்னாடி போய் உட்கார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை செலவழிச்சிட்டோன்னா அந்த போன நேரம் திரும்பி வராது. இன்று அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல் பொட்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கின்ற தினம் ஓடி போயிடும் நம்மளை விட்டு. அதனால் தொலைக்காட்சியை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி மொபைல் தொலைபேசி முதல்ல ஒரு 4 வீடு தள்ளி போய் ஒரு அவசரத்துக்கு நான் பேசுகிற காலம் மாதிரி இப்போ அவ்வளவு பெரிய சௌகரியம். அந்த மொபைல்ன்றது எல்லார் கையிலையும் இருக்குது, அவ்வளவு சுலபமான ஒரு விஷயமா இருக்குது. இதை நம்ம வாழ்க்கைக்கு சாதகமாக பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை தேவையில்லாமல் பேசி 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 எல்லாருக்கும் அது ஒரு பெரிய, நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன், ஒரு கணவன் மனைவியும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பிஸி 2 பேரும், அவங்கவுங்க தொழில் அவங்கவுங்க வேலைன்னு. சரி ரொம்ப நாள் ஆச்சு மனசு விட்டு பேசி கூட டைம் இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் 2 பேரும் வெளியில் போய் நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாங்களாம். பேசின இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து 2 பேரும் மூஞ்சி வாடி போய் வந்தாங்களாம். இப்போ சரியாக அவங்களால முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைமைன்ற மாதிரி வந்துச்சான். அது ஏன் ஆச்சு அப்படி தெரியுமா? அவர் பிளாக்பெரியை வச்சுக்கிட்டு அவர் பிஸியாக யாருக்கோ மெயில் அனுப்பிச்சிட்ருக்காரு, அவங்களுடைய ஃபோனில் வேறு யாருக்கூடையோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே அந்யோன்யம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு மாணவர்களாக இருக்கா, நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை தூக்கி அந்த மொபைலையும் இதையும் வேறு ரூமில் எடுத்து வச்சுட்டு அதை சைலண்ட் மோடில் வச்சுட்டு அதோடைய அந்த வைப்ரேஷன் அதிர்வுகளுக்கு ஒரு தடவையும் நமக்கு ஹார்ட் தடக்குன்னு அடிக்கும். அந்த மாதிரி தொலைவில் அதை வச்சுக்காதீங்க, தள்ளி அந்த சைடு வச்சுட்டு நமக்கு இது முக்கியம், இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கவனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் அதில் சேவ் ஆகிடும். ஒரு ரோடை க்ராஸ் பண்ணி நடக்கும்போது காதில் அதை வச்சுட்டு பேசிகிட்டே போனோன்னா அதில் கவனம் இங்கே குறைவாக இருக்கிறதுனால நம்ம நடை ஸ்லோவாக இருக்குது, நமக்கு கவனம். இன்ஃபேக்ட் வண்டியை வச்சுட்டு அப்படியே தப்பு ரூட்டில் போயிட்டு எங்கேயோ பேசிக்கிறவங்க, போய் இடிச்சுக்கிறவங்க இதெல்லாம் இருக்காங்க. அதனால் அதை பேசும்போது சில சமயங்களில் சில பேசும்போது பேசுகிறோம், சில செய்கைகள் செய்யும்போது அது தேவையில்லை அப்படின்னு நினச்சி நீங்களாக அதை ஒதுக்கி எடுத்து வச்சிடணும். வீட்டில் ஒரு அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுகிறோம், பசங்க கூட பேசுகிறோம், சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரியான டைமில் எல்லாத்துலேயும் இந்த மொபைலை தூக்கி தனியாக வச்சுட்டு நீ எனக்கு முக்கியம்,
நம்ம உறவுகள் முக்கியம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஃபீலிங்கையும் நீங்கள் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் பலப்படும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு தெம்பு, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து உங்களுடைய நேரத்தை வந்து பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கேட்ஜெட்டில் வந்து தொலைபேசி, மொபைல் இதெல்லாம் ஒரு பெரிய டைம் ஸ்டீலர். அப்படியே நம்மளோட டைமை வந்து எப்படிடா போச்சுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் இந்த கால் பேசிட்டு வரேன்னா அது பேசி 15 நிமிஷம் போகும். அதுலேருந்து இன்னொரு கால் போகும், டெக்ஸ்ட் அனுப்புவோம், அதுலேருந்து ஒரு ரிப்ளை வரும், அதில் இன்னொருத்தருக்கு ஒரு குரூப் சேட் பண்ணும். எப்படிடா போச்சுன்னு தெரியாமல் டைமை அப்படியே திருடிட்டு போயிடும். அது போன அப்புறமா நாம் வந்து திருடு போனால் கூட போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி வாங்கிடலாம், டைமை வாங்க முடியாது இல்லையா? ஸோ இந்த கேட்ஜெட் நம்ம வாழ்க்கையை வந்து சுலபப்படுத்துறதுக்கு பதிலாக பல நேரத்தில் காம்ப்ளிகேட் பண்ணுதோ அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதற்கான விடை உங்ககிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் கேட்ஜெட்டை வந்து மனுஷனுக்கு அப்பால் அது 2ஆம் பட்சம் தான் அப்படின்ற நிலைமைக்கு அதை கொண்டு வந்துடுங்க. நிச்சயமாக நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து நாளை காலை நாம் சந்திக்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பேசலாம். மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.